மகளிர் உரிமை தொகைக்கு ஜூன் முதல் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் அறிவிப்பு. 9,000 இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தி விடுபட்டவர்களுக்கு விரைவில் உரிமை தொகை வழங்கப்படும் என்றும் உறுதி. இந்த கலைஞர் உரிமை தொகை யாருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். உதகை மாநாட்டிற்கு 41 துணைவேந்தர்களுக்கு ஆளுநர் அழைப்பு விடுத்த நிலையில் 32 பேர் புறக்கணிப்பு. மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் நள்ளிரவில் மிரட்டப்பட்டதாக RN ரவி குற்றச்சாட்டு. உச்சநீதிமன்ற தீர்ப்பை உணர்ந்தே துணைவேந்தர்கள் மாநாட்டை புறக்கணித்ததாக அமைச்சர் கோவி செழியன் விளக்கம். மிரட்டல் விடுப்பது பாஜகவின் மரபணுவில்தான் உள்ளதாக ஆளுநருக்கு காட்டமான பதிலடி. உச்சநீதிமன்றம் தலையிட்ட பின்பும் மாநில அரசுடன் ஆளுநர் மோதலை தொடர்வதாக தலைவர்கள் கண்டனம். துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து உதகை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம். பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு முதல் முறையாக அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். கூட்டணிக்கான காரணம் குறித்து நிர்வாகிகளுக்கு விளக்கமளிக்கப்பட்டதாக தகவல். தீவிரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்ட பாகிஸ்தான் அமைச்சர். அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளுக்காகவே மோசமான செயலை செய்வதாகவும் பரபரப்பு பேட்டி. பாகிஸ்தானியர்களை அடையாளம் கண்டு உடனடியாக நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும். அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் தொடர்பு கொண்டு அமித்ஷா வலியுறுத்தல். இந்திய சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டும் என்பதே காஷ்மீர் பெஹல்காம் தாக்குதலின் நோக்கம். தீவிரவாதிகளின் திட்டத்தை தடுக்க ஒவ்வொரு இந்தியனும் கைகோர்க்க வேண்டும் எனவும் ராகுல் காந்தி காஷ்மீரில் பேட்டி. தமிழ்நாட்டில் கரூர், பரமத்தி, மதுரை, திருச்சி, வேலூர் உட்பட 10 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி கொளுத்திய வெயில். தலைநகர் சென்னையிலும் வெயில் சுட்டரித்ததால் வாகன ஓட்டிகளுக்கு கடும் சிரமம். ஆட்டோ ஓட்டவும் முடியல, எங்களால் உடம்பே ஹீட் ஆகிடுது. வெயில் அதிகமாக இருக்குது. எங்களால் சாயந்தரம் 4 மணிக்கு மேலே தான் ஆட்டோ எடுக்க முடியுது. அதுக்கு மேலே எங்களால் வண்டி ஓட்ட முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 3935 அரசு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு ஜூலை 12ஆம் தேதி நடைபெறும். இன்று முதலே ஆன்லைன் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என TNPSC அறிவிப்பு. அல்வா தயாரிப்புக்கு பெயர் பெற்ற நெல்லை இருட்டுக்கடை யாருக்கு சொந்தம் என்பதில் மோதல் முற்றுகிறது. தனது பெயரிலேயே உயில் இருப்பதாக தற்போது கடையை நடத்தி வரும் கவிதாவின் சகோதரர் நயன் சிங் பரபரப்பு பேட்டி. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி, விஜய் சிங் அவர்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி அவரோட கடையையும் அந்த சொத்துக்களையும் என்ன வாரிசாக நியமித்து ஒரு உயில் எழுதி வச்சுட்டு போனாங்க. அந்த அடிப்படையில் அவங்களுக்கு அப்புறம் அத்தையும், அத்தை காலத்துக்கு அப்புறம் அது எனக்கு இன்னைக்கு வந்து சேர்ந்திருக்குது. சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதனிடம் 5 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற விசாரணை. முறைகேடுகளில் ஈடுபட்டது குறித்து கேள்விகளுக்கான பதில்கள் வீடியோ மூலம் பதிவு. உதகை கொடைக்கானலில் கோடைக்கால விழாக்களுக்கு கூடுதல் வாகனங்களை அனுமதிக்க உத்தரவு. உதகையில் 500, கொடைக்கானலில் 300 வாகனங்களை கூடுதலாக அனுமதிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல்.
திருவண்ணாமலையில் ரசாயனம் மூலம் பழுக்க வைக்கப்பட்ட 1200 கிலோ மாம்பழங்கள் பறிமுதல். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி நடவடிக்கை. சென்னையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான யானை தந்தங்களை விற்க முயன்ற 7 பேர் கைது. ஓய்வு பெற்ற ஐஜி மகன் அடகு வைத்த தந்தம் விற்பனைக்கு வந்தபோது போலீசில் சிக்கிய கும்பல். சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் 1000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் தவிப்பு. கனமழை தொடர்வதால் மீட்பு பணிகளில் தாமதம். பீகாரில் கடந்த ஆண்டு நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்த விவகாரத்தில் முக்கிய நபரான சஞ்சீவ் முகியா கைது. நீட் மோசடி பின்னணியில் உள்ளவர்கள் குறித்து அவரிடம் விசாரணை நடத்த பாட்னா குற்றப்பிரிவு போலீசார் திட்டம். தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை திட்டத்தில் விடுபட்டவர்கள் ஜூன் மாதம் நடைபெறும் சிறப்பு முகாம்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இரண்டாயிரத்து 21ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலின் போது பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என திமுக தேர்தல் வாக்குறுதி அளித்தது. அதன்படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். தற்போதைய நிலவரப்படி 1,14,00,000 பெண்கள் பயனாளிகளாக தேர்வு செய்யப்பட்டு மாதம் 1000 ரூபாய் மகளிர் உரிமைத் தொகையை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் சட்டப்பேரவையில் பேசிய முதலமைச்சர் தொடர்ந்து பல்வேறு தரப்பில் இருந்தும் மகளிர் உரிமைத் தொகை தொடர்பாக கோரிக்கைகள் வந்ததை கருத்தில் கொண்டு ஜூன் மாதம் மீண்டும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியான அனைவருக்கும் உரிமைத் தொகை வழங்கப்படும் என அறிவித்தார். ஜூன் மாதம் 4ஆம் கட்டமாக அந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் அடிப்படையில் அந்த கோரிக்கைகளை கேட்கக்கூடிய அந்த பணியை தொடங்க இருக்கிறோம். அப்படி தொடங்கப்படுகிற நேரத்தில் 9,000 இடங்களில் அது நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற போது இந்த கலைஞர் உரிமை தொகை யாராருக்கு விடுபட்டு போயிருக்கிறதோ அவர்கள் முறையாக விண்ணப்பித்தால் நிச்சயமாக விரைவில் அதுவும் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டை பின்பற்றி டெல்லி, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் உள்பட பல்வேறு மாநிலங்களும் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை செயல்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உதகையில் ஆளுநர் ஆர் என் ரவி நடத்தும் மாநாட்டிற்கு 41 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் 32 பேர் பங்கேற்காததால் அவர் அதிர்ச்சியடைந்துள்ளார். துணைவேந்தர்களை மாநில அரசு மிரட்டியதாகவும் ஆளுநர் குற்றம் சாட்டியுள்ளார். உதகையில் உள்ள ராஜ்பவனில் 4வது ஆண்டாக துணைவேந்தர்கள் மாநாடு தொடங்கியது. ஆளுநர் ஆர் என் ரவி தலைமையில் 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தொடங்கி வைத்தார். 41 துணைவேந்தர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் 32 பேர் புறக்கணித்துள்ளனர். மேடையில் அதிருப்தியுடன் பேசிய ஆளுநர் ஆர் என் ரவி, மாநில அரசு பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் இந்த மாநாட்டை புறக்கணித்து விட்டதாக வேதனை தெரிவித்தார். மாநில அரசின் மிரட்டலே அதற்கு காரணம் என்றும் ஆர் என் ரவி குற்றம் சாட்டினார். Unfortunately, in this conference, state universities are not participating because they have informed me, even in writing, that they have been warned by the state government not to participate. As of now, one of our vice chancellor is in police station. Some vice chancellor have reached Uti, and something unprecedented happened. It never happened before. There was a midnight knock at their doors where the secret police, a special branch of the state, went and told them, if you participate in the conference, you will not be able to go home and meet your family. தமிழ்நாடு
தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் அண்மையில் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்த ஆளுநரின் செயல் சட்டப்படி தவறு என்று உத்தரவிட்டது. அந்த மசோதாக்கள் ஒப்புதல் அளித்ததாக எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதிரடி உத்தரவு பிறப்பித்தது. இதன் மூலம் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை நியமனம் செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கே உள்ளது என்பது உறுதி செய்யப்பட்டது. இந்த சூழலில் ஆளுநர் RN ரவி 4வது ஆண்டாக துணைவேந்தர்கள் மாநாட்டிற்கு அழைப்பு விடுத்தார். இந்த மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்புகள் கோரிக்கை விடுத்தன. அதன்படி மாநில அரசு பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஆளுநர் கூட்டிய மாநாட்டை புறக்கணித்துள்ளனர். மத்திய மற்றும் தனியார் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் 9 பேர் மட்டுமே மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். சட்டத்துக்கு புறம்பாக துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருக்கும் ஆளுநர் ரவி எல்லாம் தெரிந்தும் வீம்புக்கு அரசியல் செய்வதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார். மாநாட்டில் பங்கேற்கக்கூடாது என துணைவேந்தர்கள் மிரட்டப்பட்டதாக புகார் கூறிய ஆளுநர் ரவிக்கு பதிலடி கொடுத்து அமைச்சர் கோவி செழியன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசோடு மல்லு கட்ட வேண்டும் என்ற ஆத்திரத்தில் துணைவேந்தர்கள் மாநாட்டை அவர் கூட்டியிருப்பதாக கூறியுள்ளார். இந்த தீர்ப்பை அறிந்து மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்துள்ளதாகவும் இதற்கு மாநில அரசு எப்படி பொறுப்பாகும் எனவும் வினவியுள்ளார். தீர்ப்பும் சட்டமும் துணைவேந்தர்களுக்கு தெரிகிறது என குறிப்பிட்டுள்ள அமைச்சர் கோவி செழியன் எல்லாம் தெரிந்தும் ஆளுநர் வீம்புக்கு அரசியல் செய்வதாக தெரிவித்துள்ளார். அமலாக்கத்துறை, CBI, வருமான வரித்துறை, NIA போன்ற அதிகார அமைப்புகளை வைத்து எதிர்க்கட்சிகளை ஒன்றிய அரசு மிரட்டி வருவதாகவும் சாடியுள்ளார். பல்கலைக்கழக வேந்தராக ஆளுநர்கள் இருப்பதை பற்றி அரசமைப்பு சட்டத்தில் எதுவும் கூறவில்லை எனவும் அமைச்சர் கோவி செழியன் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அரசியல்வாதிகளை ஆளுநர்களாக நியமிக்க கூடாது என கூறிய மோடியின் அரசுதான் ஆளுநர்களை வைத்து அரசியல் செய்வதாகவும் மிரட்டல் விடுப்பது பாஜகவின் மரபணுவில்தான் உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். மாநில அரசுக்கு நெருக்கடி அளிக்க ஆளுநர் RN ரவி எண்ணிய நிலையில் அவர் கூட்டிய மாநாட்டை துணைவேந்தர்கள் புறக்கணித்திருப்பதாக அரசியல் கட்சி தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இந்த எதிர்ப்புக்கு பிறகாவது அவர் உடனடியாக அத்தகைய மாநாட்டை தார்மீக ரீதியில் ரத்து செய்திருக்க வேண்டும். மாறாக ஒரு பிடிவாதமான போக்கில் மாநாட்டை நடத்தியே தீர்வது, மாநில அரசாங்கத்தோடு ஒரு மோதல் போக்கை கடைபிடிப்பது என்கிற நோக்கத்தோடு தான் இந்த மாநாட்டை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் அங்கீகரிக்க மறுத்த 10 பல்கலைக்கழக மசோதாக்கள் நீதிமன்றத்தின் மூலம் சட்டங்களாகி இருக்கின்றன. இந்த சூழலில் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்துவது தமிழ்நாடு அரசுக்கு மேலும் நெருக்கடி தருவதாக எல்லோராலும் உணரப்பட்டது. அதைவிட முக்கியமாக துணைவேந்தர் பொறுப்பிலே இருப்பவர்களுக்கு இது ஒரு தேவையற்ற அழுத்தம் என்கிற ஒரு சூழல் ஏற்பட்டது. இது அவருடைய பொறுப்புக்கு அழகல்ல என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டி காட்டுகிறது. இவருக்கு பார்த்தீங்கன்னா இவர் வேந்தரா இருக்கலாம். வேந்தரா இருந்தாலுமே அவர் அந்த அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு அவருடைய செயல்பாடு இருக்கணும். அது விட்டு தான் வச்சுதான் எல்லாமே அப்படின்னு சொல்ற மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய தமிழக அரசு எடுக்கிற எல்லா முடிவுகள், குறிப்பா இந்த யூனிவர்சிட்டி பல்கலைக்கழக சம்பந்தமான எல்லா விஷயங்களும் அவர் தலையிடுறது, அந்த பல்கலைக்கழக தவறு செய்யறவங்களுக்கு அவங்களுக்கு உடன்பட்டு இருக்கிறது, இது போன்ற பல விஷயங்கள்ல அவர் தொடர்ந்து இந்த கடந்த 2-3 வருடங்கள் செயல்பட்டு வர்றதுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் துணைவேந்தர்களே பல பேர் அவர் கூட்டத்துக்கு போகாம இருக்கிறது இது ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கலாம். நம் சமூகத்தை பிளவுபடுத்துவதே பெஹல்காமில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலுக்கு பின்னால் உள்ள நோக்கம் என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு சென்ற ராகுல் காந்தி தீவிரவாதிகளின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்களில் ஒரு குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறினார். அதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவையும் அந்த மாநில முதலமைச்சர் ஒமர் அப்துல்லாவையும் ராகுல் காந்தி சந்தித்தார். பெஹல்காமில் தீவிரவாதிகள் நிகழ்த்திய கொடூர தாக்குதல் குறித்து இருவரிடமும் ராகுல் காந்தி கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த துயர சம்பவம் குறித்து அறிந்து கொள்வதற்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கும் தாம் காஷ்மீர் வந்ததாக குறிப்பிட்டார். The idea behind what has happened is to divide society, is to make brother fight brother, and it is very important that
every single Indian stands united, stands together, so that we can defeat what the terrorists were trying to do. தீவிரவாத செயலை மொத்த காஷ்மீர் மக்களும் கண்டித்துள்ளனர் என்று குறிப்பிட்ட ராகுல், நாம் ஒரே தேசமாக ஒன்றாக நிற்கிறோம் என்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்று தாம் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். நேற்று டெல்லியில் நடைபெற்ற அனைத்து கட்சி கூட்டத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றாக இணைந்து இந்த தீவிரவாத செயலை கண்டித்ததாகவும் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் விற்பனை செய்யப்படும் அனைத்து ஐபோன்களையும் இனி சீனாவுக்கு பதிலாக இந்தியாவில் இருந்து தயாரிக்க ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்காவை சேர்ந்த ஆப்பிள் நிறுவனம் தனது ஐபோன் தயாரிப்பை சீனாவிலும் இந்தியாவிலும் செயல்படும் நிறுவனங்களிடம் அளித்துள்ளது. இந்தியாவில் டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான் ஆகியவை ஐபோன்களை தயாரிக்கின்றன. தற்போது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையேயான வர்த்தக போர் உச்சத்தை எட்டியுள்ள நிலையில் சீன பொருட்கள் மீதான வரியை 245% அமெரிக்க அதிபர் டிரம்ப் உயர்த்தியுள்ளார். அதே நேரம் அமெரிக்காவுக்கு சீனா ஏற்றுமதி செய்யும் ஐபோன்களுக்கு அதிபர் டிரம்ப் வரிவிலக்கு அளித்தார். எனினும் சீனா ஏற்றுமதி செய்யும் மின்னணு சாதனங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள 20% வரி தொடரும் என்று அறிவித்துள்ளார். இந்த 20% வரியால் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஐபோன்களின் விலை அதிகரித்துள்ளது. இந்த விலையேற்றத்தை தவிர்க்க இந்திய நிறுவனங்கள் மூலம் ஐபோன்களை தயாரித்து பெற ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக பினான்சியல் டைம்ஸ் இதழ் தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் ஆப்பிள் நிறுவனம் விற்கும் 23.21 கோடி ஐபோன்களில் 28%, அதாவது 6.5 கோடி ஐபோன்கள் அமெரிக்காவில் விற்பனையாகின்றன. இதனால் சீனாவில் உள்ள தயாரிப்பு ஆலைகளுக்கு பதிலாக தனது தயாரிப்பு மையங்களை அடுத்த ஆண்டுக்குள் இந்தியாவுக்கு மாற்ற ஆப்பிள் நிறுவனம் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே டாடா எலக்ட்ரானிக்ஸ், ஃபாக்ஸ்கான் ஆலைகளில் ஐபோன்கள் தயாரிக்கும் திறனை 2 மடங்காக அதிகரிக்கவும் ஆப்பிள் நிறுவனம் முடிவு செய்துள்ளது. கடந்த 2023-2024 நிதியாண்டில் அரசியல் கட்சிகளுக்கு வரப்பெற்ற நன்கொடையில் 88% கார்ப்பரேட் நிறுவனங்கள் அளித்துள்ளன. அவற்றில் பெரும்பாலான தொகை பாஜகவுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. 20,000 ரூபாய்க்கு மேல் பெறப்படும் நன்கொடைகளை தேர்தல் ஆணையத்திற்கு அரசியல் கட்சிகள் தெரிவிக்க வேண்டும். இதன்படி 2023-24 நிதியாண்டில் அரசியல் கட்சிகள் பெற்ற நன்கொடை விவரங்கள் தேர்தல் ஆணையத்திடம் அளிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மொத்தமாக பெறப்பட்ட நன்கொடை 2,544 கோடி ரூபாயில் 2,243 கோடி ரூபாயை ஆளும் பாஜக பெற்றுள்ளது. முந்தைய நிதியாண்டில் 719 கோடியாக இருந்தது. இது தற்போது 211 விழுக்காடு உயர்ந்துள்ளது. அதேபோல 2022இல் 79 கோடியே 90 லட்சமாக இருந்த காங்கிரஸ் கட்சியின் நன்கொடை அளவு கடந்த நிதியாண்டில் 252 விழுக்காடு அதிகரித்து 281 கோடியே 48 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. அரசியல் கட்சிகளுக்கு வரப்பெற்ற நன்கொடையில் 88 விழுக்காடு கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து அளிக்கப்பட்டவையாகும். அதிகபட்சமாக டெல்லியை சேர்ந்த பாரதி என்டர்பிரைசஸின் ப்ரூடென்ட் அறக்கட்டளை 880 கோடி ரூபாய் நன்கொடை அளித்துள்ளது. இதில் 82 விழுக்காடு தொகையை அந்நிறுவனம் பாஜகவுக்கும் 17 விழுக்காட்டை காங்கிரசுக்கும் அளித்துள்ளது. DLF, அர்சலார் மிட்டல், நிப்பான் ஸ்டீல் தலா 100 கோடி ரூபாயும், மாதா ப்ராஜெக்ட்ஸ் நிறுவனம் 75 கோடி ரூபாயையும் நன்கொடையாக அளித்துள்ளன. கவுஹாத்தி தேசிய நெடுஞ்சாலை வளர்ச்சி ஒப்பந்தத்தை பெற்றுள்ள அகமதாபாத்தைச் சேர்ந்த கட்டுமான நிறுவனமான DRA 50 கோடி ரூபாய் நன்கொடையை பாஜகவுக்கு மட்டுமே அளித்துள்ளது. மற்றொரு அகமதாபாத் நிறுவனமான இன்டஸ் பார்மா 25 கோடி ரூபாயை பாஜகவுக்கு நன்கொடையாக அளித்துள்ளது. இந்த 2 குஜராத் நிறுவனங்களும் 2022-2023 ஆண்டுகளில் தேர்தல் பத்திரங்களை வாங்கியது குறிப்பிடத்தக்கது. நன்கொடை அளித்ததில் மராட்டிய மாநிலம் 3வது இடத்தில் உள்ளது. அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நிறுவனங்கள் 53 கோடி ரூபாயை நன்கொடையாக அளித்துள்ளன. இந்த நன்கொடைகள் அனைத்தும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதற்கு முந்தைய நிதியாண்டில் அளிக்கப்பட்டவை என்பது குறிப்பிடத்தக்கது. உதகையில் ஆளுநர் நடத்திய துணைவேந்தர்கள் மாநாட்டை கண்டித்து தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன.
உதகையில் உள்ள ஆளுநர் மாளிகையில் பல்கலைக்கழக துணைவேந்தர்களின் 2 நாட்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் ஆளுநரின் இந்த நடவடிக்கையை கண்டித்து உதகையில் தந்தை பெரியார் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், பேரறிவாளனின் தாயார் அற்புதம்மாள் ஆகியோர் தலைமையில் ஏராளமானோர் கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காத ரவியை கண்டிக்கிறோம். இன்றைக்கு உதகையில துணைவேந்தர்களுடைய மாநாட்டை சட்டவிரோதமாக கூட்டியிருக்கிறார். அதற்கு அவருக்கு துணையாக துணை ஜனாதிபதியையும் அழைத்து வருகின்றார். ஏற்கனவே தமிழ்நாட்டிலே ஆளுநர் ரவி கடந்த 3 ஆண்டு காலமாக கல்வியை காவிமயமாக்கக்கூடிய பணியை செய்து வந்தார். ஆளுநரை கண்டித்து திராவிட தமிழர் கட்சியினர் கருப்பு கொடிகளுடனும் கெட் அவுட் கவர்னர் என்ற வாசகம் இடம்பெற்ற பதாகைகளுடனும் உதகையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எந்த அதிகாரமும் இல்லாத, எந்த பொறுப்பும் இல்லாத, எந்த தார்மீக உரிமையும் இல்லாத ஆளுநர் ரவி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக துணைவேந்தர் மாநாடுகளை நடத்துகிறார். இந்த மாநாடை உடனடியாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இந்த மாநாடு சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிற மாநாடு. இதேபோல கிருஷ்ணகிரியில் ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசுக்கு எதிராக செயல்படும் ஆளுநர் ரவியை கண்டித்து கும்பகோணம் தலைமை தபால் அலுவலகம் முன்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசியல் சாசனத்திற்கு எதிராக ஆளுநர் செயல்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய நிர்வாகத்தை பிடிக்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு ஊட்டியிலே தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவி அவர்கள் போட்டியாக ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த மாநாட்டிலே இந்தியாவுடைய துணை குடியரசுத் தலைவரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதேபோல் ஆளுநரின் நடவடிக்கையை கண்டித்து தூத்துக்குடி, திண்டுக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, திருவாரூர், நாகை உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.